மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காரை வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு நேரம் வந்து சர்வீஸ் கொண்டு போய் வந்து விடுவோம். இன்றைக்கி வந்து சர்வீஸ் கொண்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இக்கோ கார் வாஷ்னு சொல்லி டோர் ஸ்டெப்லேயே வீட்டுக்கே வந்து கார் வாஷ் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட நம்பர் கிடச்சிது, கால் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ப்ரோ வந்திருக்காப்ல. ப்ரோ வாங்க ப்ரோ. இன்றைக்கி நம்ம கார் வந்து எவ்வளோ டட்டியாக இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் இது என்னென்ன வாஷ்லாம் ஃபஸ்ட்டு வந்து பண்ணுறீங்க ப்ரோ? நம்ம கார் வாஷில் ஃபுல்லாக நம்ம டோர் ஸ்டாப் பார்த்தா எடுத்து பண்ணுறோம். டோர் ஸ்டாப் தான். ஆமாம், எக்கோ கார் வாஷ் ஆரம்பித்து 1 வருஷத்துக்கு மேலே நல்லபடியாக போயிட்டுருக்கு. இருக்கும். நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இந்த கார் வாஷ் இது போக என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்? எக்கோ கார் வாஷில் என்னெல்லாம் பண்ணுறோம்னா நம்மளுக்கு கார் வாஷ் தான் ஃபஸ்ட்டு மெயின் வந்து கார் வாஷ். காரில் இன்டீரியர் க்ளீன் பண்ணி கொடுக்குறோம், டெப்லான் பாலிஷ் பண்ணி கொடுக்குறோம். எதுவும் ஃபங்க்ஷன் டைம்லாம் ஃபோம் வாஷ் மட்டும் தனியாக போய் கூட பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் ஹோம் கிளீனிங் ஃபுல்லாக எடுத்து பண்ணுறோம். ஹோம் கிளீனிங்கில் சோபா க்ளீன் பண்ணி கொடுக்குறோம். சோபா மேட்ரஸ். ஓகே. அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக இன்டீரியர் க்ளீன் பண்ணுறது. 10க்கு 10 ரூம் இல்லை, ஃபேனு, வீடு ஹவுஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுக்குறது. சமையல்லாம் கபோர்டு. நம்ம எந்த ஏரியாலாம் பண்ணி கொடுக்கலாம்? இப்போ திருநெல்வேலி பண்ணி கொடுக்குறோம். மெயினாக திருநெல்வேலி, தென்காசி. அது போக அதர் ஏரியா திருச்செந்தூர், தூத்துக்குடி, சங்கரங்கோயில், ராஜபாளையம் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் பண்ணி கொடுக்குறோம். எல்லா ஏரியாவில் இருந்தும் கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் டோர் ஸ்டெப்லேயே வந்து பண்ணி கொடுத்துருவீங்க. அதுதான் எனக்கு பிடிச்சது. ஏன்னா நான் ஒரு இடத்துல கண்டிப்பாக கார் சர்வீஸ் ஸ்டேஷன் கொண்டு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டயம் ஆயிரும். அதோட அவங்க என்ன வேலை பார்க்காங்க, எனக்கு உள்ளே என்ன பார்த்துருக்காங்க, வெளியே என்ன பார்த்துருக்காங்க, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஏன்னா என்னென்ன பண்ணுறோங்கிறது நம்ம கண்ணு முன்னாடியே வந்து நடக்குது அப்படிங்கிறது. கொஞ்சம் இப்போ சர்வீஸ் சென்டரில் என்ன நடக்குன்னு தெரியாது. உங்களுக்கு வெளியே தான் அவுட்டரில் தான் வச்சுருப்பாங்க. நாங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி தான் பண்ணுறோம். ஒவ்வொன்றும் பண்ணும்போது இது என்ன பண்ணுங்க நீங்கள் நிறைய கேள்வி கேட்பாங்க. உங்களோட இன்டர்மீடியட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் கார் பண்ணுறவங்க கூப்பிட்டாங்க, அநேக பேர் வந்து சோபா க்ளீன் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறீங்க, சோபான்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ இந்த ஏரியாவில் எப்படி போயிட்டு இருக்கு உங்கள் பிஸ்னஸ்? ஆனால் ஆரம்பித்த டைமில் இருந்து 1 வருஷம் ஆச்சு. இதோட கிட்டத்தட்ட ஒரு 150 கஸ்டமர் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது வரைக்குமே அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஏதோ ஒரு முறை பண்ண ஆரம்பிச்சிட்டா அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஏன்டா ஒரு கார் இருக்குது சரி, நம்ம சேனல் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய டீலர்ஸ் இருப்பாங்க, சப் டீலர் இருப்பாங்க, ஒரு வண்டி 2 வண்டி வச்சுருப்பாங்க, 4-5 வண்டி இருக்கும். அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து டேரெக்டாக போயே வந்து பண்ணி கொடுத்துடலாம் இல்லையா? பண்ணி கொடுக்குறோம். நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணி கொடுக்குறோன்னா, சிலவங்க 2 கார் வச்சிருக்கிறவங்க ஒரே நேரத்தில் கூப்பிட்டாங்கன்னா அன்றைக்கி காலையிலேயே போயிட்டு மார்னிங்லேயே போயிட்டு இன்டீரியரும் டெப்லான் பாலிஷ் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஈவினிங்கே சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்து தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பெரும்பாலும் வந்து நம்ம நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு ஏதாவது நம்மளால் பண்ண முடியுமா? பண்ண முடியும். நம்ம நிறைய வண்டி இருந்தால் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுக்கலாம். மெயினாக இருக்கிறது நாங்கள் திருநெல்வேலி, தென்காசி மெயினாக எடுத்து பண்ணுறோம். இது போக மதுரை, சென்னை இருக்கிற எல்லா இடத்துக்கும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் குறைஞ்சது 2 காரில் இன்டீரியரும் டெப்லானும் பண்ணி 2 காருக்கு வாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அது ஒருத்தா இருக்கும். நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். 2க்கு மேற்பட்ட கார், 3 கார் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க, உங்கள்கிட்டயே 2 கார் இருக்கலாம். அப்புறம் உங்கள் சர்க்கிளில் இருக்கிற ஏதாவது அனதர் பர்சன் சொல்லிட்டீங்கன்னா ஒரே நாளில் வந்து 3 காரையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறது வந்து பண்ணி கொடுக்குறோம். ப்ரோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கார் வாஷில் இன்டீரியர் பண்ண போகிறோமா, எக்ஸ்டீரியர் பண்ண போகிறோமா? இன்டீரியர் தானே பண்ண போகிறோம். இன்டீரியர் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெப்லான் பண்ணிக்கலாம். சரி, இன்டீரியரில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி 1 by 1 நான் காமிக்கிறேன். ஸோ அவங்கள்ட்ட கேட்டுகிட்டே நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இன்டீரியர் முடிச்சாச்சு. இன்டீரியரில் ஃபஸ்ட்டு இன்டீரியர் வந்தோடனே ஃபஸ்ட்டு எந்த பார்ட்டை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்க? இன்டீரியருங்க நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல வந்து நம்ம அப்போஸ் க்ளீன் பண்ணுவோம். அப்போஸில் நமக்கு வந்து பயோலிக்விடை வச்சுட்டு வாட்டரை கூட நம்ம இது பண்ணி ஒரு ஃபோம் உருவாகும். அந்த ஃபோமில் நம்ம அப்போஸ் ஃபுல்லாக 1க்கு 2 திருப்பு ஈவனாக ஒரே மாதிரி எடுத்தோன்னா 4 பகுதியாக பிரிச்சுக்கிடுவாங்க. பேக் சைடில் இருந்து நம்ம ஆரம்பிச்சோன்னா ஒரு சீட்டு ஃபுல்லாக ஒரு கவர் பண்ணுவோம். அதே மாதிரி 4 சைடு ஈவனாக எடுத்துட்டோம்னா அப்போஸ் ரொம்ப நீட்டாயிரும். இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்ததுக்கும் இப்போ பிஃபோருக்கு ஆஃப்டரும் பார்த்துக்கோங்க. நீங்கள் பிஃபோரில் எவ்வளோ இதை அழுக்கா வச்சுருந்தீங்க, இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம அப்போஸ் நல்லா நீட்டாக ஒரு சைடை கொண்டு வந்துட்டாலே கஸ்டமருக்கு பிடிச்சிரும். அப்போஸை வச்சு தீர்மானிச்சிருவாங்க எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அது வந்து அடுத்த ப்ராசஸிங் எந்த பார்ட் நம்ம க்ளீன் பண்ணோம்? டேஷ்போர்டு. அதுக்கப்புறம் டேஷ்போர்டு ஆரம்பிப்போம். டேஷ்போர்டில் ஒரு சைடாக பிரிச்சுக்கிடும். 1 சைடு எனக்கு அனதர் பர்சன் பண்ணுவாங்க, இன்னொரு சைடு நாங்கள் பண்ண ஆரம்பிச்சோம். டேஷ்போர்டை 2ஆக பிரிச்சுட்டு டேஷ்போர்டில் முன்னாடி ஆரம்பிப்போம். அதில் என்னெல்லாம் பண்ணுறோம்? டேஷ்போர்டில் நம்மளுக்கு மேலே வந்துட்டு நம்மளுக்கு மேலே எடுத்துக்கிறோம். மேலே எடுத்துக்கிட்டு டோரு, சீட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ப்ரெஸ் போட்டு க்ளீன் பண்ணிக்கிறோம். ஏன் ப்ரெஸ் போட்டு க்ளீன் பண்ணி கொடுக்குறோன்னா, நார்மலாக வேக்கு மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பண்ணி கொடுக்குறோன்னா மறுபடியும் அந்த வேக்ஸ் போட்டோன்னா பலப்படன்னு தெரியும். அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அழுக்க அந்த ஃபீல் தெரிய ஆரம்பிச்சிடும். மறுபடியும் டஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இதே நம்ம ப்ரெஸ் போட்டு 1க்கு 2 திருப்பு க்ளீன் பண்ணி கொடுத்தோன்னா நீட்டாக 6 மாதம் நம்மளுக்கு தெளிவாக இருக்கும். 6 மாதம் தெளிவாகவே இருக்கும். தெளிவாக இருக்கும். ஓகே. அப்புறம் இன்னொரு டவுட்டு, சர்வீஸ் ஸ்டேஷனுக்கும் இப்போ சர்வீஸ் ஸ்டேஷன் கொண்டு விட்டு நம்ம பண்ணுறக்கும் இப்போ நீங்கள் பண்ணுறக்கும் என்ன ப்ரோ டிஃபரன்ஸ்? சர்வீஸ் ஸ்டேஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்க முடியாது. நம்ம நேரில் வந்து பண்ணும்போதுன்னா ஒவ்வொன்றும் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, டெப்லான் கோட்டிங் என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாமே பார்ப்பாங்க. ஒரு இன்டர்மீடியட் இன்ச் பை இன்ச்சாக உங்களை செக் பண்ணிக்கலாம். என்னென்ன வேலை கரெக்டாக நடக்கான்னு நான் கண் முன்னாடியே பார்த்த மாதிரி. ஆமாம், உங்களுக்கு நாளைக்கு ஒரு வேலை நம்ம அன்றைக்கி பண்ணதுனால தான் எந்த கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சோ அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. நம்ம கண்ணாடி பார்க்கும்போது நம்ம கஸ்டமரில் முடிச்சு பார்க்கும்போது நம்ம கையில் திருப்தியாக கொடுத்துட்டு தான் போவோம்.
அடுத்து மூணாவது நம்ம ஸ்டெப் என்ன பண்ணோம்னா சீட்டை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சீட்டில் என்ன மாதிரி நம்ம இதில் வந்து பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளுக்கு சீட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக வந்துட்டு நம்ம ஒரு டவல்கிட்ட நம்ம நீங்கள் பண்ணுங்க. சீட்டில் அழுக்கு நம்ம அடிக்கடி நம்ம சீட்டில் உட்காந்து போகிறோம், சின்ன பிள்ளைங்க கை வைக்குது, சாக்லேட் சாப்பிட்டு அது வைக்குது, எல்லா அழுக்கையும் வந்துட்டு நம்ம ப்ரெஸ் போட்டு க்ளீன் பண்ணி கொடுக்கறதுனால அழுக்கு அந்த கரை சிலதுனால வண்டிகள் இன்டீரியராக சுமல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அது நம்ம பயோலிக்விட் போட்டு அதுலேயே ஒரு வாசனை எடுத்து கொடுக்கும். எல்லாத்தையும் நம்ம அதில் என் பையன் சொல்ல வேண்டாம், 2-3 நேரம் வாமிட்லாம் இதை ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸ்மெல்லே உள்ள ஒரு பேட் ஸ்மெல் கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம அந்த பயோலிக்விட் அந்த ஸ்மெல் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கிடும், உங்களுக்கு நல்ல கூப்பிட்டு இதை எடுத்து கொடுக்கும். இப்போ நான் க்ளீன் பண்ணும்போது ஏன் இந்த அளவுக்கு நீட்னஸ் வர மாட்டேங்கி? ஆமாம், அது ப்ராப்பராக உங்களுக்கு அப்போஸ் ஒரு இதை மெத்தடில் பண்ணி கொடுப்போம். டேஷ்போர்ட்லேருந்து இப்படி தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஸ் போட்டு க்ளீன் பண்ணி கொடுக்கும்போது ஒரு ப்ராப்பராக பயன்படுத்தினால அவங்களுக்கு அப்படி இருக்கும். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் முடிக்கிற வேலையை நீங்கள் ரொம்ப நேரம் டைம் எடுத்து பண்ணுறீங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு தொழிலுங்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோம். நம்ம இதுதான் தொழில் எடுத்துருக்கிறோம். அது மாதிரி கஸ்டமருக்கு எவ்வளோ திருப்தி பண்ணி கொடுத்தோமோ அவங்க அடுத்த திருப்பி கூப்பிட்ற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். என்ன ப்ரோ அடுத்த ப்ராசஸில் நம்ம எதை க்ளீன் பண்ணுறோம்? நம்ம அப்போசிட் டேஷ்போர்டு சீட்டு எல்லாமே கிளியர் பண்ணதுக்கப்புறம் சைடு டோர் பேர் தானே. சைடு டோர் பேர் தான் ரொம்ப மெயின். எல்லாரும் நம்ம கை பிடிச்சிட்டு வர்றதுல அழுக்கு நிறைய இருக்கிறோம். அதில் தான் நம்ம வாட்டர் டேங்க் அப்புறம் இல்லை இருக்க எல்லா பொருளையும் நம்ம வைக்கிறதுனால கீழே பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் கீழே நம்ம அந்த பாக்ஸில் நிறைய அழுக்காக இருக்கட்டும். அப்புறம் எல்லா கஸ்டமரும் உள்ள புதுசாக ஒரு ஒரு கஸ்டமர் வராங்க, பார்க்கும்போது நம்ம டோர் பிடிச்சி தான் ஏறாங்க. அதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு வண்டி எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அதை பார்த்தோன்னா ஒரு இதுவாக இருக்கும். நம்ம அந்த இடத்துல நம்ம எல்லாமே அவுட்புட் நல்லா க்ளீனாக பண்ணி கொடுக்கனால பார்க்கறதுக்கு அவுட்லுக் நல்லா இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறோம்? அதுக்கப்புறம் நம்ம அப்போஸ் சீட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கீழே ஃப்ளோர் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து ஃப்ளோர் கூட க்ளீன் பண்ண மாட்டாங்க. கீழே கால் வைக்கிற ஃப்ளோர் கூட நம்ம ப்ரெஸ் போட்டு தான் க்ளீன் பண்ணி கொடுக்குறோம். ஃப்ளோர் க்ளீன் பண்ணி கொடுக்குறோம். மேட்டு எல்லாமே வேக்யூம் ஏதோ போட்ட மாதிரி இருந்துச்சு. அது ஏன் கீழே நம்ம எதுக்காக வேக்யூம் போட்டோம்? எடுத்தோடனே நம்ம இன்டீரியர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நேரம் அப்போஸ் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு அந்த வேக்யூம் பண்ணி கொடுத்துட்டோம்னா டஸ்ட்டை ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இன்டீரியர் இருக்க டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இன்டீரியர் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்டீரியர் க்ளீன் பண்ணுறதுக்கப்புறம் காலை அடிக்கடி வைக்கிற இடமே நம்ம ஃப்ளோர் தான். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோரில் நம்ம அடிக்கடி அழுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். நம்ம எல்லாம் ஃப்ளோரெல்லாம் நீட்டாக ஒரே மாதிரி எடுத்து கொடுத்துட்டோன்னா உள்ள இன்டீரியர் நல்லா நீட்டாக இருக்கும். அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹோல்டரில் கை வைக்கிற கியர் பாக்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கிற ஹோல்டரில் இருக்கிற சின்ன டஸ்ட்டு கூட வந்தீங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் எனக்கு அவ்வளோ டஸ்ட். ஆமாம், நம்ம சின்ன ப்ரெஸ் போட்டு அதுக்குன்னு மெயினாக தனியாக நின்று கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்கிற அழுத்து ஹோல்டு டஸ்ட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமர் கை வைக்கிறது, நம்ம கியர் பாக்ஸ் போடுறது, காயின்ஸ் போட்டு வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நீட்டாக பண்ணுறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்டீரியர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் வேக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் வேக்ஸும் இருக்குது. வேக்ஸும் பண்ணும்போது இன்னும் வந்து இன்டீரியர் நம்ம க்ளீன் பண்ணுறது எல்லாமே வந்து அழுக்கு தான் எடுத்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷைனிங் ஆகாது வேக்ஸ் போட்டு கொடுத்தோன்னா உங்களுக்கு அவுட்லுக் நல்லா இருக்கும். அப்போ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இன்டீரியரில் மட்டுமே நம்மளுக்கு அதுதான் நம்ம இன்டீரியர் ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்து பொறுமையாக பண்ணி கொடுக்குறது. இன்டீரியரில் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோன்னா 6 மாதத்துக்கு உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்கும். அவங்க சொன்ன மாதிரியே இன்டீரியரை வந்து நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னோட ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த வேக்ஸ்லாம் போட்டிருக்கும் போது நான் வந்து பிஃபோர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த வண்டி எப்படி எடுத்தனோ எனக்கு அதே மாதிரி இந்த வண்டி வந்து திருப்ப வந்த மாதிரி இருக்குது. அதுவும் நான் ஒரு வண்டி வச்சுருக்கேன், நான் போயிட்டு ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனில் விட்டுட்டு எனக்கு என்ன அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இவங்க கண்முன்னாவே இதை எத்தனை வாட்டி இதுக்கப்புறம் அந்த வாஷ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஃபோம் வாஷாக இருக்கட்டும், அப்புறம் திருப்பி வேக்ஸ் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம கண் முன்னாடியே நினச்சி டைமிங்கும் அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க, நல்லா வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ என்னோட ஃபீட்பேக்கை பொறுத்தளவுக்கு இவங்களோட நீங்கள் மேனுவலாக இப்படி அதாவது ஆட்களை விட்டு பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. எனக்கு ஃபுல் திருப்தியாக இருக்குங்க. நான் வண்டி வாங்கும்போது எப்படி இருந்தோ அதே மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி வந்து குவாலிட்டியாக நீட்டாக இன்டீரியரை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்டீரியரில் சூப்பராக எல்லா வாஷுமே பண்ணி முடிச்சக்கப்புறம் கிளாத் வச்சு வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்து விட்றாங்க. அப்புறம் எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வச்சு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வீல் முதற்கொண்டு எல்லா பக்கமே உங்களுக்கு சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு ஃபோம் வாஷ் எல்லாமே அப்ளை பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறீங்க என்னோட காரில்? நம்ம இன்டீரியர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ டெப்லான் பாலிஷ் பண்ணுறாங்க. டெப்லான் பாலிஷில் நம்ம லேயர் கணக்கர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நிப்பான் ரப்பிங் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அதுக்கப்புறம் 3 நம்மளை ஃபஸ்ட் ஸ்டெப்பு, அப்புறம் 3 நம்மளை 3 எல்லாமே போட்டு உங்களுக்கு டெப்லான் நீட்டாக பண்ணி கொடுக்குறோம். ரப்பிங் போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுக்கும். ரப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு பெயினில் இருக்கிற மாலிக்குள்ள ஏதாவது மாறி இருக்குன்னா எல்லாம் ஒன்று போல் எடுத்து கொடுக்குறது. அப்புறம் ரஃபாக இருக்க பெயின் அங்கங்கே ரஃபாக இருக்கிறத எல்லாம் ஒன்று போல் எடுத்து கொடுத்துரும். அப்புறம் மறுபடியும் நம்ம ஃபைனல் ஆக்ஸ் 3 mm ஸ்டெப்பில் ஃபஸ்ட் ஸ்டெப்பு போடும். அப்புறம் 3 mm ப்ரீமியம் இருக்குது. எல்லாமே போட்டு கொடுக்கும்போது அந்த ஷைனிங் லுக்கு எடுத்து கொடுக்குறோம். அப்புறம் வண்டி பலன்னு உங்களுக்கு ஆக்கி கொடுக்கும். இந்த பார்க்கும்போது தெரியுது ப்ரோ, உண்மைக்குமே நல்லா ஷைனிங் வந்து செம்மையாக வந்து எடுத்து கொடுத்துருக்கு. ஆமாம், இதுக்கு முன்னாடி இருக்க நம்ம பிஃபோர் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அங்கங்கே இது நம்மளுக்கு மைனூட் வச்சான கிராச்சர் வந்திருக்கும்.
நீங்கள் சைடில் டோர்லாம் எவ்வளோ கிராச்சஸ் இப்போ இந்த இடத்துல எனக்குலாம் ஸ்க்ராச்சஸ் இருந்தது. ஆனால் இப்போ அந்த ஸ்க்ராச்சஸ் வந்து அதாவது பெரிய ஸ்க்ராச்சஸில் இந்த சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் மறைஞ்சிருச்சு. கிராச்சஸ் அதாவது நகை விழுற மாதிரி இருக்கிற கிராச்சஸ் நம்மளுக்கு போகாது. மைனூட்டான நார்மலாக இருக்கிற எல்லா டஸ்ட்டில் வர எல்லா கிராச்சஸுமே எடுத்து எல்லா ஸ்க்ராச்சஸுமே எடுத்து. ஸோ உண்மைக்குமே நீங்கள் பண்ணி கொடுத்தது ரொம்பவுமே திருப்தியாக இருக்குது ப்ரோ. இப்போ இவ்வளோ இப்போ எனக்கு பண்ணி கொடுத்த மாதிரியே இப்போ நிறைய பேர் கேட்பாங்களா, இப்போ கேட்குறவங்களுக்கும் இதே மாதிரி வந்து டோர் ஸ்டெப்பாக பண்ணி கொடுத்துலாமா, எங்கெல்லாம் போய் பண்ணி கொடுக்கலாம், எந்தெந்த ஏரியா? நம்ம டோர் ஸ்டெப்பாகவே எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துலாம். டோர் ஸ்டெப்பாக நம்ம மெயினாக பண்ணுறது வந்து திருநெல்வேலி, தென்காசியை தான் ஃபுல்லாக எடுத்து பண்ணுறோம். இது இல்லாமல் அதர் மாவட்டத்தில் சிறுவெளிபுத்தூர், சங்கரங்கோயில், திருச்செந்தூர், அப்புறம் தூத்துக்குடி, நாகர்கோயில், மதுரை வரைக்கும் எல்லாமே போய் பண்ணி கொடுக்கும். மதுரை வரைக்கும்னாலும் போய் பண்ணி கொடுத்துருவோம். ஒருவேளை இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு டீலராக இருக்கட்டும், இல்லை சப் டீலராக இருக்கட்டும், என்கிட்ட ஒரு 4 வண்டி இருக்குது, 5 வண்டி இருக்குது, எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்து, ஏன்னா நம்ம சேனலுக்கு வந்து பெரும்பாலும் வந்து ஒரு யூஸ்டு கார் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் வந்து பெனிஃபிட் பண்ணி கொடுப்பீங்க? இப்போ ஒருவேளை லாங்கில் இருக்காங்கன்னு வச்சுப்போம், மதுரையில் இருக்கிறாங்க, இல்லை மதுரை தாண்டி கோயம்புத்தூரில் இருக்காங்க, அவங்களுக்கும் உங்களால் வந்து போய் பண்ணி கொடுக்க முடியுமா? இப்போ என்கிட்ட ஒரு 5 கார் இருக்குது, 6 கார் இருக்குது, நீங்கள் இந்த டைம் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னா தாராளமாக போய் பண்ணி கொடுக்கலாம். நம்ம இங்கேருந்து கரூரில் போய் கூட பண்ணி கொடுத்துருக்குறோம், கரூரில் பண்ணி கொடுத்துருக்குறோம், சங்கரங்கோயில், அப்புறம் சென்னையில் போய் பண்ணி கொடுக்குறோம். சென்னையில் எங்களை மாதிரி பிராஞ்சு எக்கோ கார் வாஷ் இருக்கிறாங்க, அவங்களும் டீலர்ஷிப்பாக எடுத்து கொடுப்பாங்க. நம்ம திருநெல்வேலியில் ஃபுல்லாக மெக்கானிக் ஷாப்பில் நம்ம ஒரு காருக்கு 2 கார் ஒரே நேரத்தில் கூப்பிடுவாங்க. இன்டீரியர் க்ளீன் பண்ணி டெப்லான் பாலிஷ் பண்ணோன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அதர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் 1க்கு 2 கார் அல்லது 3 கார் சேர்த்து கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் க்ளீன் பண்ணி டெப்லான் பாலிஷ் அடிச்சோன்னா நாங்களே வந்து பண்ணி கொடுக்குறோங்க. இது போக நீங்கள் வேறு என்னெல்லாம் பண்ணுறீங்க? இது போக நம்ம எக்கோ கார் வாஷில் கார் க்ளீன் மட்டும் இல்லாமல் நம்ம சோஃபா ஹோம் கிளீனிங் ஃபுல்லாக எடுத்து பண்ணுறோம். அது கிளீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஃபா பண்ணி கொடுக்குறோம், மேட்ரஸ் சோஃபா கிளீனிங் பண்ணி கொடுக்குறோம், அப்புறம் மேட்ரஸ் க்ளீன் பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் ஹோம் ஃபுல்லாக இன்டீரியர் 10க்கு 10 ரூம்னு எடுத்துக்கிட்டு அந்த 10க்கு 10 இப்போ பெரியவங்க சில லாட்ஜில் அந்த மாதிரி லாட்ஜு அப்பார்ட்மெண்ட்டு எல்லாமே வந்து நம்ம நேரில் போய் க்ளீன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ வேணும்னா வந்து இவங்களை வந்து தாராளமாக கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. இவங்களோட நம்பர்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். டோர் ஸ்டெப்பில் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு பண்ணதுமே நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நான்லாம் இது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா அவங்க டோட்டலாகவே ஒரு பக்கெட்டில் 2 பக்கெட் ஆகிருக்குமா ப்ரோ வாட்டர், அவ்வளோதான். டோட்டலாகவே இன்டீரியர் க்ளீனிங்க்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க, அப்புறம் எக்ஸ்டீரியர் முதல்ல ஒரு க்ளீனிங்க்கு மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இவ்வளோ தான். டோட்டலாகவே ஒரு 2 பக்கெட்டுக்குள்ளே தாங்க இருக்கும், அவ்வளோக்குள்ளே வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்மளாம் பண்ணணுன்னா சொல்ல வேண்டாம், நம்மளாம் டைம் எடுத்து அதுக்காக இன்னும் பண்ணி இந்த அளவுக்கு நம்மளால் வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் கொண்டு வர முடியுமானா கண்டிப்பாக சத்தியமாக என்னாலாம் முடியாது. இதே மாதிரி பார்த்துட்டு இருக்க யாராலையும் என்ன தான் நம்ம பண்ணாலும் அந்தளவுக்கு திருப்தி வந்து கொண்டு வர முடியாது. அதுவும் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஒருவேளை சர்வீஸ் ஸ்டேஷனுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? நம்ம சர்வீஸ்லாம் பண்ணணும்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே போய் விடணும், இல்லை 2 நாள் கூட அவங்க இதை வண்டியை பொறுத்த சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்குன்னா நீங்கள் டோர் ஸ்டெப்பை ஈவினிங் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங்கில் உங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் டோர் ஸ்டெப்பை பண்ணி கொடுக்கறனால அன்றைக்கி ஈவினிங்களுக்குள்ள நீங்கள் உங்கள் கண் பார்வையில் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு கஸ்டமர் நம்ம பண்ணுறது திருப்தியாக இருக்கும், திருப்தி பண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ பேசினே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணிக்க, தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நேரில் வந்து நீங்கள் வந்து வர சொல்லி பாருங்கள். நாங்கள் டேரெக்டாக வந்து உங்களுக்கு கார் ஷோரூம், நீங்கள் ஒரு கார் ஷோரூம் வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஒரு 4 வண்டி இருக்குது, இல்லை என்னோடய ஃப்ரெண்டோட வண்டி ஒரு 2 வண்டி இருக்குது, 3 வண்டி இருக்குது அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா வருவாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற கண்டிப்பாக ஒரு 2 வண்டி 3 வண்டி வச்சிருப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வீக்லி பண்ணி கொடுக்குறோம், மந்த்லி கூட அப்படின்னா. ஸோ இப்போ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்க இல்லையா? திருநெல்வேலியில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் அப்படி பண்ணி கொடுக்குறோம். அவங்க வீக்லி ஒரு முறை வந்து நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்துருங்கன்னா அது மந்த்லி பேஸ் மாதிரி அவங்க பேசுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது சர்வீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இப்போ தான் வந்து யங்ஸ்டராக சேர்ந்து ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறதா நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுங்கள். அவங்க வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க, சொல்கிறதுக்கு இல்லைங்க, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். எனக்குலாம் சில இடங்களில் எனக்கு வீடியோ எடுக்க வந்து டைமில் நான் கொஞ்சம் வந்து அங்கங்கே போயிட்டு இருந்தனால நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்லாக வந்து காமிச்சிருக்கேன். உண்மையாலுமே சொல்கிறேன், நல்லா ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் வந்திருக்கு. இந்த சில்வர் கலர்லாம் நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்ததுக்கு இப்போ வச்சுருக்கிறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் வண்டி லுக் வந்து வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வேணும்னா தாராளமாக கான்டெக்ட் பண்ணிக்கோங்க, நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் 24/7 தமிழ் 24 கார்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.